ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே விலாக் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தால் பெரிய டாஸ்க் இந்த பாத்திரங்கள் வர தான். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாத்திரத்தை கழுவி கிளியர் பண்ணிடலாம். மறுநாள் ஃப்ரைடேங்கிறனால நீ கொஞ்சம் வேலை ஹெவியாக தான் இருக்கும். நம்ம சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்க் ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். 2 டேஸ்க்கு ஒன் டைம் எப்படி க்ளீன் பண்ணாலும் குழந்தைங்க இருக்கனால அது அப்படி தான் அழுக்காயிடுது. அடுத்து நம்ம கேஸ் மேடை எல்லாமே சுத்தம் பண்ணிடலாம். அதில் டஸ்ட்டாக இருக்கலாம், அதெல்லாம் கிளியர் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்பவே நீட்டாகிடுச்சு. இந்த சவர் பார்த்திங்கன்னா வாங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அது பழசாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சவரையும் மாற்றியாச்சு. நம்ம பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாமே துவைச்சி காய போட்டாச்சு. வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு ஒட்டடையாக. அதனால் அதையும் ஃபுல்லாக ஒட்டையெல்லாம் அடிச்சு விட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்தாச்சு. ஒட்டை அடித்து வீடு கூட்டினாலே பார்த்திங்கன்னா வீடு பளிச்சுன்னு தான் இருக்கும். இதுக்கப்புறம் மாப் போட்டுடலாம். மாப் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விண்டோ ஸ்க்ரீனில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரூம் ஸ்ப்ரே இல்லைனா பாடி ஸ்ப்ரே ஏதாச்சும். வெளிலேருந்து உழுவும்போது ரொம்பவே வாசம் சூப்பராக இருக்கும். வீடு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த வேலை முடிக்கவே எனக்கு பார்த்திங்கன்னா மணி 3 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.